கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் மரணத்திற்கு நீதி கோரி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை வெடித்தது. மருத்துவமனை வார்டுகள், காவல்துறை வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 9ஆம் தேதி இரவு பணியில் இருந்தபோது அதிகாலை 3 மணி அளவில் மருத்துவமனையில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் தூங்கச் சென்றுள்ளார். மறுநாள் காலையில்தான் அந்த கோர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மாணவி அரை நிர்வாண கோலத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சுற்றிலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் விரைந்த காவல்துறையினர் அடுத்தடுத்து விசாரணைகளை மேற்கொள்ள துவங்கி பயிற்சி மருத்துவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். 3 மருத்துவர்கள் கொண்ட குழு பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். முழு செயல்முறையும் வீடியோ மூலம் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையின் போது அவரது தாய் உட்பட 2 பெண்கள் உடனிருந்தனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். உடற்கூறு ஆய்வின் போது பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மருத்துவரின் கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டு அந்தரங்க உறுப்புகள், முகம், உதடுகள், கழுத்து, வயிறு, விரல்கள் மற்றும் கணுக்கால் ஆகிய இடங்களில் காயங்களை ஏற்படுத்தி பிறகு மூச்சை நிறுத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக கூறப்படும் சஞ்சய் ராய் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அது மட்டுமின்றி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவரின் உடலில் 150 மில்லிகிராம் உயிரணு இருப்பது தெரியவந்துள்ளது என்று பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து பெண் பயிற்சி மருத்துவரின் உடலில் 150 மில்லிகிராம் உயிரணு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதன் மூலம் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது என்று பயிற்சி மருத்துவரின் பெற்றோர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவரோ ஒருவர், மற்ற கொடூரர்கள் யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் மருத்துவ மாணவி மரணத்திற்கு நீதி கோரி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை வெடித்தது. மருத்துவமனை வார்டுகள், காவல்துறை வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவர்கள் போராட்டத்தின் போது அடையாளம் தெரியாத கும்பல் மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழைந்து மருத்துவமனையை அடித்து நொறுக்கினார்கள். வாகனங்கள் மற்றும் பொதுமக்களின் சொத்துக்களும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. பயிற்சி மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட இடமும் இந்த தாக்குதலில் அடித்து நொறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதை மறுக்கும் கொல்கத்தா காவல்துறை குற்றம் நடந்த செமினார் அறை பாதுகாப்பாக இருப்பதாக கூறியுள்ளது. போலி செய்திகளை பரப்புபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து அந்த மருத்துவமனை வளாகத்தில் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர் கூறும்போது, ராத்திரி 1 மணி இருக்கும், கிட்டத்தட்ட 500,000 பேர் வந்துட்டாங்க. அங்க சத்தம் போட்டாங்க. நாங்க இந்த கேட்டை பூட்டிட்டோம். ஆனா இந்த கேட்டை உடைச்சிட்டாங்க. அடுத்த கேட்டையும் பூட்டினோம், அந்த கேட்டையும் உடைச்சிட்டாங்க. எக்கச்சக்கமான ஆளுங்க உள்ள புகுந்துட்டாங்க. எங்களால ஒன்னும் பண்ண முடியல. இங்க எமர்ஜென்சி சேவையெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்களா? எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. இங்க ஒண்ணுமே இல்ல. எந்த கம்ப்யூட்டரும் மிச்சம் இல்ல, மருந்துகளும் மிச்சம் இல்ல. சிஸ்டர்களோட ரூம் அங்க இருக்கு. அங்க இருந்த மருந்துங்க எல்லாம் போச்சு. இந்த பக்கம் டேபிள் இருந்துச்சு, கம்ப்யூட்டர் இருந்துச்சு, எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. ஒண்ணு கூட இல்ல. அவங்க வேகமா வந்தாங்க, வேகமா வந்து உள்ள பூந்துட்டாங்க. அவங்க யாரு என்னன்னு சிசிடிவி இல்லையா? சிசிடிவியும் உடைச்சிட்டாங்க. ஒரு சிசிடிவி கூட இல்ல. சிசிடிவி எத்தனை இருந்துச்சு பாருங்க, எல்லாம் உடைஞ்சு போச்சு. இந்த காவலாளி சொன்னது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே வன்முறை அதிகரிக்க போராட்டக்காரர்கள் பலர் தாக்கப்பட்டுள்ளனர். பெண்கள் என்று கூட பாராமல் எங்களை அசிங்கப்படுத்துவதாகவும், ரவுடிகள் உள்ளே வந்துட்டாங்க, இன்று இரவே எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று மருத்துவமனையில் பணிபுரியும் சக மாணவர்கள் சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.